எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் கோதாவரி, வயசு 40 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தாங்கம்மா. நம்ம சேனல் எல்லாத்துல வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ண உடனடியாக பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. ராசியும் பார்த்தா துலாம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தா திருவாதிரைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சது சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரைவேட் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஹெச்ஆராக வேலை பார்த்துட்டு வரதான் சொல்லியிருக்காங்கம்மா. இன்னும் கொஞ்ச நாள் இவங்களும் இன்னும் சில பேர் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் ஃபண்ட் ரெடி பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போவே தனியாக சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்களாம்மா. நிறைய கிளைண்ட்ஸ் சப்போர்ட்டில் ஃப்ரீலான்ஸ் எடுத்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல திறமையான பொண்ணு தான்மா. இவங்களுக்கு அப்பா சில வருஷமான தரட்ட சொல்லியிருக்காங்கம்மா. அவர் கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகி இருந்திருக்காரு. இப்போ அந்த பென்ஷன் அம்மா தான் வாங்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கும் வயசாகிட்டதால இவங்க பார்த்து வர சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஒரு நல்ல வசதியான ஃபேமிலி தான்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே என்ன சொல்கிறாங்க, இவங்க இது ஒரு மேரேஜே பண்ணிக்க சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் லைஃப்பில் அடிக்கடி அவங்களுக்கு சண்டை ப்ராப்ளம் கிரியேட் ஆகணும்னு ரொம்ப நாள் பேசிக்க கூட மாட்டாங்களா. இவ்வளோ டஃப்பான மேரேஜ் எதுக்கு கஷ்டப்பட்டு வாழணும்னு மேரேஜ் ஒன்று நம்பிக்கை இல்லாததால் இதுவரை கல்யாணமே வேண்டாம்னு இருந்துட்டு சொல்கிறாங்கம்மா. இவங்க பாதுகாப்புக்கு அவங்க லைஃப்பில் பார்ட்னர் வேணும்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல பல பேர் அப்ரோச் பண்ணி இருக்காங்களாம்மா. ஆனால் தப்பான எண்ணத்தில் அப்படி கேட்குறதால இவங்க புரிஞ்சுக்கிட்டு அது வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா. லிவிங் டுகெதர் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்க்கு வேலைக்கு கொடுக்கணும் எதிர்பார்க்குறாங்க. இங்கே இவங்க வீட்டோட வரணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. வேலைக்கு போக விருப்பம் இருந்தால் போகலாம், இல்லைன்னா பணம் எங்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க கவனிச்சுட்டு வீட்டை பார்த்துட்டு இருந்தால் போதும் சொல்கிறாங்கம்மா. லிவிங் டுகெதரில் இருக்கும்போது குழந்தை பெற்றுக்க பற்றி யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. மேரேஜ் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு ஒரு பெண் துணை இல்லாமல் தனிமுறை கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லிவிங் டுகெதருக்கு மேரேஜ் பண்ணாமல் சேர்ந்து வாழ விருப்பம் இருந்தால் இவங்க கூட ஜாயின் பண்ணி லைஃப் சந்தோஷமாக வாழலாமா. இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் எப்போனா ஒரு முறை தான் வரும், மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கள் பேர் ஷர்மி, வயசு 36 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. ராசியும் பார்த்தீங்கன்னா மகரம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை அனுப்பாத்து வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சதை சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்க டீம் லீடராக ப்ரொமோஷன் கிடைக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பண்ண ப்ராஜெக்ட்னால கிளைண்ட் கிட்ட இருந்து இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் கம்பெனிக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நல்ல திறமையான பொண்ணு தான்மா இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கலப்பு கடை ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வர சொல்லியிருக்காங்கம்மா. ஓரளவு நல்ல இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இதை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட சொல்கிறாங்கம்மா. எப்போனா எங்கள் பேரண்ட்ஸ் பார்க்க வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. இவங்க தான் எங்கள் பேரண்ட்ஸ் கூட இருக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கும் பையன் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணம்னு சொல்கிறாங்கம்மா. சில வருஷம் நல்லா போயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்கம்மா. அங்கே இருந்து ஆக்சிடென்ட் தவிட்டாங்களா. அதிலிருந்து சில வருஷமாக துணை நம்ம தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வர சொல்கிறாங்க. இவங்களுக்கு கூட ஜாதகம் பார்க்காம மேரேஜ் பண்ண சம்மதம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜாதி தடை இல்லைன்னு சொல்கிறாங்க. மனசுக்கு பிடிச்சி போச்சு, ஒத்து போச்சுன்னா போதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இருக்கிற மாவட்டமாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையே வந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ் கூட தான் இவங்க இருக்கணும் விருப்பப்படுறாங்க. ஒரு நல்ல கேரக்டராக எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் ஒருத்தர் எதிர்பார்க்குறாங்கம்மா. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைப்பாங்க. உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருந்தா நீங்கள் அப்ரோச் பண்ணலாமா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.